நல்ல தகப்பனே, மை சோதரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொன்னது போல, என் நாமத்தினாலே எங்கு 2 பேர் கூடுகிறீர்களோ அவர்களுக்கு நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன பொய்யுரையாத தேவனே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை உம்மோடு கூட நாங்கள் தொடங்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்கள் பாடல் மற்றும் ஆண்டவரே ஆராதனை வேளைகளில் உம்முடைய ஆண்டவரே வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே என்ற பாடலை நாம் பாடலாம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார் கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார், அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார்.
வசனம் என்னும் சத்துணவை வாழ்நாளெல்லாம் ஊட்டுகிறார். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. அல்லேலூயா. அன்றைக்கு இளைய குமாரன் அவன் மனம் திரும்பினவனாக தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்தபோது அங்கே பெரிய விருந்து ஒன்று என்ன செஞ்சாங்க, வைத்திருக்கப்பட்டது. நாம் வேதத்தில் நாம் பாடின அந்த பாடல் படி நமக்கு ஆவி என்ற ஆடையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அதிகாரம் என்னும் மோதிரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்களில் ராஜாக்கள் நிருபங்களை, அதாவது சட்டத்திட்டங்களை எழுதும்போது அந்த ராஜாவுடைய அந்த கடிதத்துக்கு கீழே முத்திரை வச்சாதான் என்ன செய்யும், செல்லுபடி ஆகும். அதே போல் ஆண்டவர் நம்மை உலகத்திற்கு அனுப்பும்போது அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்து என்ன செய்கிறார், அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடலை பாடுவோம். எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து சென்றீரே என்ற பாடலை நாம் பாடுவோம். எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது. கடலும் பிரிந்தது, மனமும் மகிழ்ந்தது. கர்த்தரை என்றும் மனது சோத்தரித்தது. கர்த்தரை என்றும் மனது சோத்தரித்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாறையினின்று தண்ணீர் சுரந்தது, பாறையினின்று தண்ணீர் சுரந்தது. தாகம் தீர்த்தது, கர்த்தரை மனமும் போற்றியது. தாகம் தீர்த்தது, கர்த்தரை மனமும் போற்றியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வெண்கல சர்ப்பம் ஆனாரே நமக்காய், வெண்கல சர்ப்பம் ஆனாரே நமக்காய். உயிர் கொடுத்தாரே, அவரை உயர்த்திடுவோமே. உயிர் கொடுத்தாரே, அவரை உயர்த்திடுவோமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம். யோர்தானை கடந்தோம், எரிகோவை தகர்த்தோம். ஜெயம் கொடுத்தாரே, அவரை துதித்திடுவோமே. ஜெயம் கொடுத்தாரே, அவரை
துதித்திடுவோமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. கடலும் பிரிந்தது மனமும் மகிழ்ந்தது, கடலும் பிரிந்தது மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றும் மனது சோத்தரித்தது, கர்த்தரை என்றும் மனது சோத்தரித்தது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு கூட்டி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. நாம் எல்லாரும் எழுந்திருக்கலாம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த கானான் தேசத்துக்கு புறப்பட்டு செல்லும்போது ஆண்டவர் 10 விதமான வாதைகளை அவர்களுக்குள்ளாய் அனுப்பி அவர்களுக்கு விரோதமாக செங்கடல் தடையாக இருந்தபோது அந்த செங்கடலை ஆண்டவர் பிளந்து தண்ணீர் தாகத்துக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது கற்பாறையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் அந்த ஜனங்களை வழிநடத்தினது போல இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அவர் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி இருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகனாக மகளாக எங்களை தெரிந்து கொண்டீரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நோக்கி நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுக்கும்படி, நாங்கள் கனி கொடுக்கும்படி, ஆண்டவரே எங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படி எங்களை ஏற்படுத்தினீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உள்ளங்கைகள் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீங்க அப்பா. எங்களுடைய உட்கார வழி எழுந்திருக்கிறீ அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று சொல்லி இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. தாவீது சொன்னது போல நீ செய்த நன்மைகளுக்கு ஈடாக நாங்கள் உனக்கு எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்ளுவோம் என்று சொன்னது போல என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி. மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீங்க தேடி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வனாந்திரத்திலே ஒரு திராட்சை செடியை தேடி கண்டுபிடிப்பது போல எங்களை கண்டுபிடித்தீரே, உமக்கு நன்றி. எங்கள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே மன்னித்து சமுத்திரத்தின் ஆழத்திலே புதைத்து போட்ட தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போல் எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு தாயை போல ஆண்டவரே எங்களை தேற்றுகிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். செங்கடலை இரண்டாய் பிளந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணின தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அப்பானு கூப்பிடுவே, உம்மை அம்மானு கூப்பிடுவே. கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், உம் தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், என்னை கெஞ்சுவதை கொஞ்சுவதை பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என்னை ஆற்றுவதை தேற்றுவதை பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், என் கண்ணீரை தொடச்சதை பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், என் விண்ணப்பத்தை கேட்பதை பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், என்னை தாங்குவதை ஏந்துவதை பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும், ஓ இறக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும், உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பானு கூப்பிடவா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய வாலிப பிராயத்திலே தாயை இழந்தபடியினாலே, நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஒரு குடும்பம் என்னை தாயும் தகப்பனை போல நேசித்த குடும்பம் இருந்தது. ஆனால் அவர்கள் ஒரு நாள் சொன்ன அந்த மனமடிவான வார்த்தையை நினைத்து நான் சைக்கிளில் வரும்போதெல்லாம் அழுது கொண்டே வந்து ஆண்டவர் சமூகத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே, ஒரு தகப்பன் ஒரு தாய் என்னை நேசிக்கக்கூடிய தாய் இருப்பார்களானால் இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நான் கேட்டிருக்க மாட்டேனே என்று சொல்லி ஒரு அழுகையோடு கூட ஆண்டவர் சமூகத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்னை தேற்றினார். அதே போல் அந்த காலை வேளையிலே எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவது போல நாம் ஏசாயாவிலே நாம் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், முழங்காலில் வைத்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை மனமுடிவான வார்த்தைகள் வந்தாலும் ஆண்டவர் நம்மை தேற்றுகிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல அவர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு தகப்பனை போல நம்மை தூக்கி கொண்டு வந்த தேவன் கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல அவர் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்காவிட்டால், நம்மை சுமந்து கொண்டு வராவிட்டால் என்றைக்கோ நம்முடைய துக்கத்திலே நாம் அமிழ்ந்து போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிற நல்ல அன்பு தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, நாங்கள் எங்களை தேற்றி ஆற்றி ஆண்டவரே எங்களை அரவணைத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட நீர் வருகிற தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மோசே சொன்னது போல நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு முன்பதாக வராவிட்டால்
ஆண்டவரே எங்களை அழைத்து கொண்டு போகாதிரும் என்று சொன்னது போல அப்பா தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி 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 அப்பா. எல்லா ஆண்டவரே இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே இனிமேலும் ஆண்டவரே எங்களுக்கு முன்பதாக நீர் முன் செல்லுவீராக. எல்லா கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவீராக. எல்லா தேவைகளை கர்த்தர் நீ சந்திக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எபிராயிமே ஆண்டவரே நான் அப்பா எபிராயிமே ஆண்டவரே வலது கரத்தை பிடித்து நான் உன்னை பழக்கினேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே எங்களுடைய வலது கரத்தை பிடித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நடத்துவீராக. நாங்கள் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்னி ஜுவாலையிலே நடந்தாலும் நாங்கள் வெந்து போகாதபடி மூழ்கி போகாதபடி ஆண்டவரே அன்றைக்கு பேதுரு நான் ஆண்டவரே மடிந்து போகிறேனே என்று சொன்னபோது உம்முடைய கரத்தை வலது கரத்தை நீட்டி ஆண்டவரே அவனை தூக்கி எடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்ல கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. இந்த நாட்களில் நாம் பரிந்து பேசுகிற ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். நாம் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம், அமெரிக்கா தேசத்தில் அநேகர் தங்களுடைய குடியுரிமைகளை இழந்து நாடுகள் கடத்தப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். இரும்பு திரை நாடா என்று அழைக்கப்படுகிற ரஷ்யாவிலே இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட அந்த நாடுகளில் நடைபெறுகிறவான எல்லா யுத்தங்கள் ஓயும்படிக்காக நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் அநேக ஜனங்கள் இந்த யுத்தத்திலே மரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக கிறிஸ்துவுடைய அன்பு ஆழமாய் அவர்களுக்கு அறிவிக்கப்படும்படியாய் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவருடைய அன்பினால் அந்த ஜனங்கள் நிரப்பப்படும்படிக்காக நாம் அனைவரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். சொல்லப்பட்டவான ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ரஷ்ய தேசத்தில் இன்னும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட உம்முடைய அன்பினால் அந்த ஜனங்கள் ஆண்டவரே மூடப்பட முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு நடக்கிறவான எல்லா யுத்தங்கள் ஆண்டவரே மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சமாதானம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அமெரிக்கா தேசத்திலே ஆண்டவரே குடியுரிமைகளை இழந்து ஆண்டவரே நாடு கடத்தப்பட்டவர்களாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் அப்படி செய்யப்படுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். மதம் மற்றும் ஜாதிகளை மையமாக வைத்து அரசியல் செய்கிற அரசியல்வாதிகள் மனம் திரும்பும்படிக்காக நாம் ஜெபிப்போம். நீதியின் பாதையில் தாங்கள் செய்த நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் கசப்பான மதம் மற்றும் ஜாதிகளில் போன்ற பிரிவினைகளை வைத்து அதன் மூலமாக ஆதாயம் தேட நினைக்கிற அரசியல்வாதிகள் மனம் திரும்பும்படியாய் அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக நாம் ஜெபிப்போம். அடுத்ததாக ஹிந்துஸ்தானி கான்வென்ட் சர்ச் மூலமாக நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த ரெண்டு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோதரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே மதத்தின் பெயர்னால ஜாதியின் பெயர்னால ஆண்டவரே மக்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக ஆதாயம் தேட நினைக்கிற எல்லா அரசியல்வாதிகள் ஆண்டவரே சந்திக்கப்படும்படியாய் ரட்சிக்கப்படும்படியாய் மனம் திரும்பும்படிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எரேபியாம் இந்த காரியத்தை செய்தான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே. 2 பொன் கண்டுக்குட்டிகளை ஆண்டவரே உண்டாக்கி ஒன்றை தானிலும் ஒன்றை பெத்தேலும் வைத்து ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு சோரம் போவதற்கு ஆண்டவரே வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்த அந்த அப்படிப்பட்ட அரசனை போல இந்த நாட்களில் இருக்கிற அரசியல்வாதிகள் மனம் திரும்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே அபத்தமான எல்லா ஆலோசனைகளை கர்த்தர் ஆண்டவரே நீர் அபத்தமாக்கி போடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹிந்துஸ்தான் கான்வென்ட் சர்ச் மூலமாக நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஊழியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை இன்னும் அநேக இடங்களுக்கு ஆண்டவரே பயன்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. திருச்சபைகள் மற்றும் வீட்டு கூட்டங்களில் செய்தி அளிக்கிற நமது ஊழியர்களை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலே நடைபெறுகிற திருச்சியிலே வாலிபர் முகாமை குறித்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் திருச்சபைகளில் ஒரு ஒருமனம் உண்டாகும்படிக்காக நாம் ஜெபிக்கலாம். எல்லாம் ஏ சபை ஓ சபை இல்லை அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம்
எந்த பாஸ்டர்ஸுடைய வாயிலிருந்தும் வராதபடி எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு மனத்தை கொடுக்கும்படிக்காக நாம் எல்லாரும் நாம் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறவான எல்லா வீட்டு கூட்டங்களையும் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலும் நடைபெறுகிற வீட்டு கூட்டங்களை உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அதை செய்தி இழைக்கிற எங்களுடைய ஊழியர்களை ஆண்டவரே போகிற எல்லா இடங்களிலும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. அன்றைக்கு பவுலை குறித்து சொல்லப்பட்டது போல உம்மை அறிகிற அறிவின் வாசனையை நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் வீச பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய கரம் இருக்கட்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. நல்ல கல்விமான்களுடைய நாவுகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் 15 ஊழியத்துக்காக வாலிபர் முகாமுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக ஒரு மனதை கொடுப்பீராக. ஆண்டவரே எல்லா பாகுபாடுகளை கலைந்து ஆண்டவரே அப்பா எல்லோரும் தங்களுடைய வாலிபர்களை ஆண்டவரே சபை விசுவாசிகளை கூட்டத்துக்கு அனுப்பி வைக்க ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே நீர் இடைவிடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ஒன்னஸை ஆண்டவரே நீர் கொடுக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் 15 ஆண்டவரே ஊழியத்துக்கென்று ஆண்டவரே நாங்கள் எங்கள் மூலமாய் செய்கிற எல்லா பிரயாசங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பிரேயர் கார்டு இன்னும் பிளக்ஸ் அடிக்க வேண்டிய காரியத்திலே உம்முடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த நாளில் உஷ்ணமான அந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் அலைகிற அலைச்சல் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்ல கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. நீர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். பசித்தோர் உணவு திட்டத்தின் மூலமாய் நம்முடைய வளாகத்திலே சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு புறஜாதிகளுடைய மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவங்களுடைய சரீர பசி மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆத்துமாவிலே ஆவியிலே ஒரு சந்தோஷத்தை காணும்படியாய் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல நம்முடைய நோக்கம் அவர்கள் பசித்தோருக்கு சரீர பிரகாமாய் உணவை கொடுத்தாலும் அவர்களுடைய ஆத்துமா எப்படியாகிலும் இந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி அப்படிப்பட்ட நம்ம விருப்பத்தோடு கூட வாஞ்சையோடு கூட தான் நாம் அந்த காரியத்தை நாம் செய்து வருகிறோம். இந்த காரியத்தில் ஆங்காங்கே நடக்கிற எல்லா பசித்தோர் உணவு திட்டத்தின் மூலமாய் ஜனங்கள் ஆண்டவரை கண்டுகொள்ளும்படிக்காக நாம் ஜெபிப்போம். மிஷனரி வீடு நம்முடைய பணித்தலங்கள் அனைத்திலும் கட்டப்படுவதற்கான தேவைகள் எல்லா இடங்களிலும் கிடைப்பதற்காக நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்கியிருக்கிறீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே நாங்கள் தங்கி அநேக ஜனங்கள் ஆண்டவரே அந்த இடத்திலே வந்து ஜெபித்து விட்டு போகத்தக்கதாக மிஷனரி வீடுகளை எல்லா மாவட்டங்களிலும் ஆண்டவரே நாங்கள் கட்டத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அதற்கேற்ற இடங்களை ஆண்டவரே எங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவைகளை சந்திங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திட்டங்களை கொடுக்கிற தேவன் அதை செயல்படுத்த நீர் வல்லவராக இருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வளாகத்திலே ஆண்டவரே வந்து காலெடுத்து வைக்கிற ஆண்டவரே பசித்தோர் உணவு திட்டத்தின் மூலமாக ஆண்டவரே பயனடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அநேக பணக்க தேவைகள் நிமித்தம் இருந்தாலும் ஆண்டவரே மிகுந்த கஷ்டத்தோடு கூட அப்படிப்பட்ட திட்டத்தை நாங்கள் செய்து வருவதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் அப்பா. இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் கண்டுகொள்ள ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இந்த கடைசி நாட்களில் தடவியாகிலும் அந்த ஜனங்கள் உம்மை கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. அந்த ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறவான ஆண்டவரே சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவர்களுக்குள்ளாய் பிரவேசிக்க கூடாதபடி குருட்டாட்டம் பண்ணி வைத்திருக்கிற எல்லா குருட்டாட்டங்கள் ஆண்டவரே எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த ஊழியத்திலே காணப்படட்டும். எல்லா திட்டங்களிலே ஆண்டவரே காணப்படட்டும். அநேக திட்டங்கள் ஆண்டவரே உலர்ந்த எலும்புகளைப் போல் இருக்கிற அந்த காரியங்களிலே திட்டங்களிலே ஆண்டவரே உம்முடைய வல்லமை ஆண்டவரே உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு சேனையாய் அந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்திலே எழும்பினது போல ஆண்டவரே எங்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே உயிர் பெற்று ஒரு சேனையாய் எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில்
பவுல் கொலோசியருக்கு எழுதின அந்த நிருபம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தோண்டிய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாம் நம் கண்களை மூடுவோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பவுல் கொலோசிய திருச்சபைக்கு அவர் நேரடியாக செல்லாவிட்டாலும் கூட அவர் எபேசு திருச்சபை எபேசு பட்டணத்திலே அவர் தங்கியிருந்த போது அங்கிருந்து லவதோகியா என்ற பட்டணத்துக்கு அருகில் இருக்கிற அந்த கொலோசிய திருச்சபையை ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், தன்னோடு கூட இருந்த அந்த உடன் ஊழியன் மூலமாக அவர் என்ன செய்தார், அந்த கொலோசிய திருச்சபையை ஸ்தாபித்தார். அப்போ ஸ்தாபிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த திருச்சபைக்குள்ளாக இருந்த ஒரு சில தவறான போதனைகள் நிமித்தமாக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு அந்த வழி விலகிற அந்த காரியத்தை மாற்றும்படியாய் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய கடமை என்ன என்பதை குறித்து பவுல் இந்த கொலோசிய திருச்சபைக்கு அவர் தன்னுடைய கடிதத்தின் மூலமாக என்ன செய்கிறார், எழுதுகிறார். நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொலோசியர், எபேசியர், பிலிப்பியர் இப்படிப்பட்ட திருச்சபைகளுக்கு தன்னுடைய நிருபங்களை எழுதும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கே வருகிற நிருபத்தை நீங்கள் வாசித்துட்டு அந்த சபைக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் அனுப்புங்க. அங்கே வருகிற நிருபங்களை வாசித்துட்டு என்ன செய்யுங்க, நீங்களும் வாசிங்க. அங்கேருந்து வருகிற நிருபங்களையும் நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், எழுதியிருப்பார். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தோண்டிய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று எழுதுகிறார். இன்றைக்கு நாம் ஐஸ்வர்யம் என்று சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அநேக நேரங்களில் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை தான் நம்ம ஐஸ்வர்யம் என்று சொல்லி என்ன செய்கிறோம், நாம் கருதுகிறோம். ஆண்டவர் அங்கே பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு என்ற வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை அவர் எங்கே நமக்கு கொடுத்திருக்கிறாரா, நம்முடைய சரீரமாகிய மட்பாண்டத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா, கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம வெளியேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாய் நம்ம நகையவோ அல்லது நம்ம வைத்திருக்கிற வைரமோ தங்கமாக இருக்கட்டும், அதையெல்லாம் நம்ம எங்கே வைப்போம் அப்படின்னு சொன்னால், பத்திரமா என்ன செய்வோம், நல்ல ஒரு பீரோவில் வைப்போம் அல்லது லாக்கரில் வைப்போம். இப்போல்லாம் நிறைய அங்கங்கே திருடுறாங்க, கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பேங்க்கில் லாக்கரில் என்ன செய்கிறாங்க, பத்திரமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இயேசு என்ற வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை அவர் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்முடைய சரீரமாகிய மட்பாண்டத்திலே அவர் என்ன செய்கிறார், வைத்திருக்கிறார். ஏன் அதை அப்படி மட்பாண்டத்தில் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த சரீரமாகிய மட்பாண்டம் இது உடையக்கூடியது, அவனால் இது அழிந்து போகக்கூடியது. அவனால் யாருமே நம்ம அப்படிப்பட்ட அந்த சில பேருக்கு அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் வந்தான். அவன் என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், என்ன செய்யணும், கற்பனைகள்லாம் சொல்லி என்ன செய்யும், நீ கடைப்பிடிக்கணும்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், அவன் இதை நான் சிறு வயது முதல் என்ன செய்கிறேன், நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினேன்னு சொன்னால் உன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று என்ன செய்ய, நீ தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு என்ன செய்யும், பொக்கிஷம் என்ன செய்யும், உண்டாயிருக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ இந்த வாலிபன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், அவன் துக்கமுகமாய் கடந்து போனான் என்று சொல்லி என்ன செய்கிறோம், நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னு சொன்னால், அந்த துக்கமுகமாய் அவனுடைய இருதயம் அந்த பொக்கிஷத்தின் மேலே இருந்தவனால அந்த பொக்கிஷத்தை அவனால் விட்டுவிட அவனுக்கு என்ன இல்லை, மனம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் நம்மோடு கூட பயணித்த அந்த சீசர்களுக்கு அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஐஸ்வர்யவான்கள்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகம் வந்து ஊசியுடைய காதல் கூட நுழைஞ்சிடும், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யான் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இங்க பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர்கள் அன்பினாலே என்ன செய்தோம், இணைக்கப்பட்டவர்களாய். நம்ம கிறிஸ்துவுடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நாம் என்ன செய்யணும், நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவருடைய அன்பு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிதாவின் மேல ஒரு அன்பு அவர் வைத்திருந்தவனால தான் அவர் எந்த தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பாடுகள் வந்தாலும் அவர் என்ன செய்தார்னா சகித்தார். அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை அன்பினால என்ன செய்தார், செய்தார். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டுகிற நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆனால் கூட ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஒரு வீட்டு கூட்டத்தை நடத்துறதுக்கோ அல்லது ஒரு செய்தி கொடுக்கறதுக்கோ ஒரு பிரேயர் நடத்துறதுக்கோ நம்மளை புஷ் பண்ணி பின்னாடி இருந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு, தள்ள வேண்டியிருக்கு. ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அநேக மிஷினரிகள் பல விதமான பல மைல் தூரம் கடந்து வந்தால் கூட அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் பலவிதமான உபத்திரவங்களை சகித்து வியாதிகளை ஏற்றுக்கொண்டு சரியான சாப்பாடு இல்லாமல் இந்த நாட்களில் இருக்கிறது போல அந்த நாட்களில் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் ஒரு வியாதிக்கு சரியான மருந்து கண்டுபிடிக்கப்படாத அப்படிப்பட்ட அந்த காலத்தில எல்லாம் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த அன்பினாலே இங்கே தங்கி அவர்கள் என்ன செய்தாங்க, தங்களுடைய ஊழியத்தை என்ன செய்தாங்க, நிறைவேற்றினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் நிருபத்திலே மோசே குறித்து எழுதப்பட்ட போது என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவன் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தன்னுடைய ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிப்பதையே அவன் என்ன செய்தான், தெரிந்து கொண்டான் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஊழியத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கடமைக்காகவும் செய்யலாம், அது இன்னொரு விதத்திலையும் செய்யலாம். அன்பினால் நம்ம என்ன செய்யணும், நாம் செய்யணும். ஏன் அப்படின்னா பவுல் அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் எழுதப்பட்ட போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம அநேக பாஷைகளை பேசினாலும் நமக்குள் அநேக வரங்கள் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பே பிரதானமானது என்று சொல்லி என்ன செய்கிறார், அவர் சொல்லுகிறார். அன்பு சகலத்தை என்ன செய்யுமா, சகிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒருவர் மீது நம்ம அன்பு குறைபடும் போது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அவங்க நமக்கு விரோதமாக பேசுகிற எல்லா வார்த்தைகளும் கூட என்ன செய்யுதுன்னா ரொம்ப கசப்பாக என்ன செய்யுது நமக்கு தோணுது. அதே இது நீங்கள் அவங்க மேலே அன்பு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொன்னாலும் கூட என்ன செய்ய மாட்டோம், நம்ம அன்பினால் அதை என்ன செய்வோம், நம்ம மன்னிச்சிடுவோம், நம்ம மறந்துடுவோம், அதை ஏற்றுக்கொள்ளுவோம். ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தீவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் மற்றும் மனைவி எல்லாரையும் பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள கண்ணு கலங்கிட்டே இருக்குது. ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம விட்டு பிரிஞ்சு அதுவும் ஒரு கஷ்டமான ஒரு ஊழிய பணித்தளத்துக்கு நாங்கள் போகிறோமே அப்படின்னு சொல்லி கண் கலக்கத்தோடு கூட இருக்கும்போது அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த காட்சியை காண்பித்தாராம். அப்படி காண்பித்த போது அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த தேவன் மீது வைத்திருந்த அன்பினாலே நாங்கள் என்ன செய்கிறோம், அப்படிப்பட்ட கஷ்டமான இடத்துக்கு ஊழியத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்து கையை அசைத்து விட்டு கொஞ்ச தூரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அந்த படகு அவர்களை விட்டு மறைந்து போனது என்று சொல்லி அந்த இது புத்தகத்தில் எழுத. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எதனால அப்படி அந்த ஊழியத்தை அவர்கள் செய்வதற்கு முன் வந்தாங்கன்னு சொன்னா கிறிஸ்துவுடைய அன்பினாலே அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை செய்வதற்கு தங்களை என்ன செய்தாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப இங்க பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினாலே என்ன செய்யணும், இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்ப பவுல் தன்னுடைய ஊழிய பிரயாணத்திலே அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் அநேக திருச்சபைகளை குறித்து தான் ஸ்தாபித்த திருச்சபைகளை குறித்து நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், எழுதுகிறார். ஒருவேளை இங்கே இந்த நிருபத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரீர பிரகாரமாக அவர் தூரமாக இருந்தாலும் கூட அவருடைய ஆவி என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தான் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு திருச்சபையை குறித்து என்ன செய்து நினைவாகவே இருக்கிறது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நாளைக்கு நீங்கள் ஒரு ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னால் முதல் நாள் நைட்டில் நீங்கள் நீங்கள் டைம் ஃபெஸ்ட் வச்சா கூட
குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னதாகவே நீங்கள் என்ன செய்வீங்க? எந்திரிச்சிடுவீங்க. காரணம் என்ன? நம்முடைய ஆவியில் நாளைக்கு போய் என்ன செய்யணும், என்ன செய்யல, அந்த ஜனங்களுக்கு என்ன செய்தி கொடுக்க, இப்படிப்பட்ட அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக நம்ம என்ன செய்வோம்? எந்திரிச்சிடுவோம். அதே போல் இங்கே பவுல் எழுதும்போது சரீர பிரகாரமாக நான் உங்களுக்கு தூரமாக இருந்தாலும் கூட நான் ஆவியில் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அருகிலே என்ன செய்கிறேன்? நான் இருக்கிறேன் என்று எழுதுகிறார். உங்களுக்காக நான் கலாத்திய திருச்சபைக்கு நினைக்கிறேன், எழுதும்போது சொல்கிறேன், உங்களுக்காக நான் கிறிஸ்துவை விட்டு நான் சபிக்கப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறது பார்க்கிறோம். அங்கே பரலோகத்திலே பிதாவுடைய வலது பட்சத்திலே அவர்கள் ஆறுகள் உருவாகும் போது, மலைகள் உருவாகும் போது, நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, செல்ல குமாரனாய் இருந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கான நோக்கம் என்ன? பிதாவின் மீது வைத்திருந்த அந்த அன்புனால தான் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் சகிக்க தன்னை பரிபூர்ணமாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கடமைக்காக அல்ல, நம்ம அன்பினாலே என்ன செய்யணும்? நம்ம இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஓசியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் என்ன செய்வேன்? ஆத்மாவை போல நான் ஆக்குவேன் என்று சொல்லி என் இருதயம் எனக்குள்ளா என்ன செய்து புலம்புகிறது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறார். அங்கே இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனத்திலிருந்து எல்லா ஆஸ்திகளை அவன் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவித்து விபச்சாரம் செய்து தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவன் இழந்து போனாலும் கூட, ஆனாலும் அவன் என்ன செய்தான்? அவனுடைய தகப்பன் அவன் மகன் தூரத்திலே வருவதை கண்டு அவன் தானே தப்பு செஞ்சான், அவன் என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல அந்த தகப்பன் நினைக்கல. அவன் வருவதை கண்டு தூரத்திலே அவர் என்ன செய்கிறார்? கண்டு ஓடி போய் அனைத்து முத்தமிட்டு அவனுக்கு இருந்த அந்த எல்லா வஸ்திரங்களெல்லாம் மாற்றி மோதிரத்தை கொடுத்து பெரிய விருந்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுத்துகிறார். நம்ம பாருங்க, எத்தனையோ நேரம் ஆண்டவரை விட்டு நம்ம பின்வாங்கி போயிடுறோம், மறுதளிச்சிடுறோம், அல்லது ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போயிடுறோம். ஆனாலும் ஆண்டவர் என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த யோவான் 17வது அதிகாரத்தில் அவர் ஆரம்பத்தில் ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்தாரோ அதே அன்பை முடிவு பரியந்தம் அவர் என்ன செய்தாரா? நமக்கு காட்டினார் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொன்னால், சில சமயங்களில் நம்ம நேசிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மீது என்ன செய்வோம்? அன்பு செலுத்துவோம். அவங்க நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை சொல்லிட்டா நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யலை? நமக்கு என்ன செய்யலை? மனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? சகித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டு. இதெல்லாம் எதனால் அப்படின்னு சொன்னால் அவங்க அன்பினாலே இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தோடு எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் என்ன செய்ய உரியவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? எழுதியிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை நம்ம என்ன செய்யணும்? நாம் அறிந்து கொள்கிறவர்களாய். நான் இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவர் ஒன்றையும் தாமாக என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். ஒவ்வொரு நாளும் இரவு வேளையிலே அவர் ஜெபித்து அவர் என்ன பிதாவாகிய தேவன் தனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே தான் என்ன செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் காணா ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திராட்சை ரசம் என்ன செய்து குறைவுபட்டு போனது. அங்கே தன்னுடைய தாயாகிய மரியாள் சொல்கிறாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டது என்று சொன்னபோது அங்கே மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? ஸ்திரியே, என் வேலை என்ன செய்யலை? இன்னும் வரவில்லை. எனக்கும் உனக்கு என்ன, என் வேலை என்ன செய்யலை? இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? எழுதுகிறத பார்க்குறோம். எல்லாம் சீசர்கள்லாம் பார்த்து சொல்கிறாங்க, ஏரோது உன்னை கொலை செய்ய வகை தேடுறான் அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கும் நாளைக்கும் நான் என்ன செய்யணும்? சுற்றி திரிந்து எல்லா இடங்களையும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் 3வது நாள் என்ன செய்வேன்? எருசலேமுக்கு போவேன். அப்போது என்ன செய்வாங்க? அவங்க என்னை கட்டி இழுத்து கொண்டு போய் அடித்து கொலை செய்வார்கள் என்று சொல்லி தன்னுடைய மரணத்தை குறித்து என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆண்டவர் இயேசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அந்த பிதாவோடு கூட இருக்கிற அந்த உறவை, நான் ஏற்கனவே பல செய்திகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் அந்த ஏலி ஏலி லாபா சபக்தனி என்று சொல்லி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல அந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் தன்னுடைய சரீரத்திலே வலி தாங்க முடியாமல் அல்ல,
அவர் பிதாவாகிய தேவனுடைய உறவு இன்றைக்கு அருந்து போனதே, அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு என்ற அந்த வேதனையில் தான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி என்ன செய்கிறார், அங்கலாய்க்கிறவன் நம்ம என்ன செய்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே சீசர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் கூட என்ன செய்து இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கு யோவான் எழுதின அந்த நிருபத்தில். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பிதாவாகிய தேவனோடு கூட அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஐக்கியம் என்ன செய்யணும், இணைக்கப்பட்டதாக என்ன செய்யணும் இருக்கணும். யோசுவாவை குறித்து எழுதப்பட்ட அந்த வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ அவன் உண்மையிலே அவன் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தூங்குனானா இல்லை சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தவன்னு சொன்னால், அவனுடைய சிந்தனை நினைவு எல்லாமே எப்படிப்பட்டவா இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த மோசேக்கு பின்னதாக அவன் ஒரு லீடராய் ஆண்டவர் அவனை உருவாக்குவதற்காக அவன் என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால், தன்னோடு கூட அந்த தனக்கு தலைவனாக இருந்த அந்த மோசேயுடைய சில நல்ல குணங்களை எல்லாம் அவன் என்ன செய்தான், கற்றுக்கொண்டான். அங்கே மோசே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியில் வரும்போது அவருடைய முகம் என்ன செய்து பிரகாசிக்கிறதா இருக்கிற, ஒருவனும் காணக்கூடாதபடி அங்கே முகம் பிரகாசிக்குது. நீ துண்டை போட்டு மேலே எங்கிட்ட என்ன செய்யுங்க பேசுங்கன்னு சொல்லி மோசேட்ட சொல்கிறாங்க. காரணம் என்ன, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவன் அவரோடு கூட பேசின போது அவனுடைய முகம் என்ன செய்து பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ரகசியத்தை யார் கண்டுகிட்டா, யோசுவா உடன் ஊழியனாக இருந்த யோசுவா என்ன செய்தாரு கண்டுகிட்டார். நாம் இன்னைக்கு அநேக நேரத்தில் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கட்டுகள் தவிர எல்லாரும் என்ன செய்யுங்க என்னை போல ஆகுங்கள் என்று சொல்றார். நம்ம அண்ணனும் அதுதான் சொல்லிட்டு இருக்கார், எல்லாரும் என்ன செய்யுங்க என்னை போல பிரசங்கம் பண்ணுங்க, என்னை போல ஊழியம் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கட்டுக்கள் தவிர எல்லாரும் என்ன செய்யுங்க என்னை போல ஆகுங்கன்னு சொன்னால், பவுல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அவர் நிறைய இடங்களில் என்ன செய்கிறார் அப்படின்னா சாபிஸ்டார். ஒரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தீமத்தேயு அந்த பட்டணத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கொலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ண உடனே பவுலை கப்பல் ஏற்றி என்ன செய்கிறாங்க அனுப்பி விட்டுறாங்க. அவர் அத்தனை பட்டணத்துக்கு வர்றாரு. அப்போ அத்தனை பட்டணத்தில் அந்த தீமத்தேயு வருவதற்காக காத்திருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பட்டணம் ஃபுல்லாக விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறவனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரால் என்ன செய்யலை, சும்மா இருக்க முடியல. அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவன் சந்தை வெளிகளில் எதிர்படுகிற எல்லாரோடும் கூட என்ன செய்கிறார், இயேசுவை குறித்து என்ன செய்கிறார் பேசுகிறார். அதற்கு பின்பதாக தீமோத்தேயு வந்ததுக்கு பின்பதாக திடன் கொண்டு ஆலயத்திலே போய் இயேசுதான் கிறிஸ்து என்பதை அவர் திருஷ்டாந்தங்கமாக என்ன செய்கிறார் பேசுகிறார் என்று சொல்லி என்ன செய்து பவுலை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அவர் பவுல் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் வெளியிலே இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்னா வெடிகுண்டாத்தான் எங்கே பார்த்தாலும் என்ன செய்கிறாரு இருக்கிறார். அவர் போகிற எல்லா இடங்களிலும் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஆசிய தேசத்துக்கு ஆண்டவர் அவரை ஆசிய தேசத்திலே சுவிசேஷம் சொல்லக்கூடாதபடி என்ன செய்கிறார் தடை செய்யப்பட்டு அவர்கள் மகதோனியாவுக்கு என்ன செய்கிறார் அங்கே வரும்படியாக ஒரு சொப்பனத்தை அவர் பார்க்கிறார். அப்போ அந்த மகதோனியாவுக்கு போவது தேவ சித்தம் என்று சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக பவுலை ஆண்டவர் அந்த வழியாக என்ன செய்கிறார் நடத்துகிறார். பிலிப்பு நீ வனாந்தரத்துமாக ஒரு இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னபோது, ஒருவேளை அந்த வனாந்தரத்தில் பிலிப்பு என்ன செய்யலை கேள்வி கேட்கல. வனாந்தரத்தில் போய் நான் யாரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை கேள்வி கேட்கல. மாறாக ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போன போது அங்கே காந்தாகே என்பவளுக்கு மந்திரியாக இருக்கிற ஒரு மனுஷரை அவர் என்ன செய்கிறார் பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்த அவனுக்கு விளக்கத்தை சொல்லி அந்த இடத்துல இயேசுவை அவனுக்கு சொல்லி அதே இடத்துல என்ன செய்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் என்ன செய்கிறான் வாங்கி அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய தேசத்துக்கு போகிறவன் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், மெல்லிய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், கேள்வி கேட்காத கீழ்ப்படிவலை என்ன செய்யணும், நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு எல்லா நேரமும் நம்ம முழு வரைபடத்தை நமக்கு என்ன செய்யறதில்லை தரதே கிடையாது. ஆண்டவர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது தான், எப்படி நம்ம பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் போகிற வெளிச்சம் ஒரு 10 அடிக்கு வேணால் நமக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10 அடியிலிருந்து நீங்கள் அடுத்த 10 இந்த 10 அடி மூவ் பண்ணாதான் அடுத்த 10 அடிக்கு நமக்கு என்ன செய்யும், வெளிச்சம் தெரியும். நீங்கள் இங்கேயே ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வண்டியில் ஹெட்லைட்டை போட்டு அதை ஃபுல்லாக போகிற பாதையெல்லாம் வெளிச்சம் தெரியும்னா தெரியவே தெரியாது. ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அவன் என்ன செய்தான், அறியாமல் புறப்பட்டு சென்றான் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. அவெல்லாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் தன்னோடுகிற தான் போகிற பாதை இன்னதென்று அறியாவிட்டாலும் தன்னோடு கூட வருகிற தேவனை அவர் என்ன செய்தான், அறிந்திருந்தான். மோசே கூட அங்கே போகிற அவங்க அந்த பாளையத்தில் போகிற இடம் என்ன எப்படிப்பட்ட இடம் சொல்லி என்ன செய்யாது தெரியாது. ஆனால் கர்த்தருடைய பெட்டி அவர்களுக்கு முன்பதாக முன் சென்று அவர்கள் போகிற பாதைகளை காட்டினது என்று சொல்லி என்ன செய்யறோம், நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே நம்ம இந்த இடத்துக்கு நாம் போகலாமா போகக்கூடாதா, இந்த இடத்துக்கு இவங்க ஆண்டவர் சொல்லும் போது அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நாம் அர்ப்பணிக்கிறவர்களாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை நாம் என்ன செய்யணும், அறிந்து கொண்டு உணர்வின் பூர்ண நிச்சயத்தோடு எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் என்ன செய்யணும், நாம் உரியவர்களாக இருக்க வேண்டும். அதே கொலோசியர் சபைக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா 3வது அதிகாரத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்க, தேடுங்கள் என்று எழுதுகிறார். ஏதோ நம்ம இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை தேடுகிறவர்களாய் அல்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் மரித்தால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு நாளில் நம்ம என்ன செய்வோம், எழுந்திருப்போம். அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனை நம்மளை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள என்ன செய்து அது நம்மளை நிர்பந்திக்குது. அல்லது நம்ம அந்த ஆசையாக அப்படிப்பட்ட அந்த தேவனை நான் சந்திப்பேன் என்ற ஒரு ஆசை தான் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள அல்லது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அது நம்ம என்ன செய்து நம்மளை நடத்துகிறதா என்ன செய்து இருக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே கிரேக்கவரான விதவைகள் என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் சரியாக அன்றாட விசாரணையிலே விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு பிரச்சனை வருது. அப்படி பிரச்சனை வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அவங்க போய் என்ன செய்யல, தலையிடல. அதுக்கு மாறாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சில பேரை அவங்களுக்கென்று நியமித்து வைத்து விட்டு நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் நாங்கள் இடைவிடாமல் உறுதியாய் தரித்திருப்போம் என்று என்ன செய்தாங்க சொன்னார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் போது அவங்க பூட்டி அறைக்குள்ளே ஒரு நாள் ஆண்டவர் போயிட்டாரு, அவ்வளவுதான் இதோட சாப்டர் முடிஞ்சுன்னு சொல்லி அங்கே பூட்டி அறைக்குள்ளே அங்கே ஆலோசனை சங்கத்துக்கு பயந்து கொண்டிருந்த அந்த சீஷர்கள் அவரை உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அந்த பூட்டி அறைக்குள்ளே இயேசு வந்தபோது அதற்கு பின்பதாக அவர்கள் எருசலேமிலே மேல் வீட்டறையிலே காத்திருந்த போது உன்னத வல்லமையை பெற்றுக்கொண்ட போது அவர்களுடைய ஊழியம் என்ன இருந்துச்சுன்னா டிஃபரெண்டாக என்ன செய்து இருந்தது, வேறு மாதிரி என்ன செய்தது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவோடு கூட இருந்தபோது கூட அவர்கள் ஊழியத்தில் சில அற்புதங்கள் என்ன செய்து நடக்கத்தான் செஞ்சிச்சு. அவங்க இயேசுகிட்ட வந்து சொல்லும்போது சொல்கிறாங்க நிறைய பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படிது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிசாசுகள் கீழ்ப்படிந்ததுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக என்ன செய்யுங்க சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். அப்போ இயேசுவோடு கூட இருந்தபோது கூட அற்புதங்கள் நடந்தாலும் அவங்க என்ன செய்தாங்க, இயேசு அவர் மரித்ததுக்கு பின்பதாக அவர்கள் பூட்டி அறைக்குள்ளே பயந்து போய் என்ன செய்தாங்க ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் என்றைக்கு அந்த பெந்தே என்ற நாளிலே மேல் வீட்டறையிலே உன்னத வல்லமை பிளவுண்ட நாவாய் அவர்கள் மீது அமர்ந்ததோ அவர்கள் ஆவியிலே அனல் உண்டவர்களாக அவர்கள் போகிற எல்லா இடங்களிலும் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா அவங்க நடந்து போகிற நிழல்பட்ட மாத்திரத்தில் அவங்க சுகமடையக்கூடியவர்களாய் ஆண்டவர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. பேதுருவை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் படிப்பறிவு என்ன செய்தான் இல்லாதவன், மீன் பிடிக்கிற ஒரு மீனவனாயிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவன் மீது உன் மீது நான் என்ன செய்வேன், திருச்சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி அன்னைக்கு ஆண்டவர் பூமியில் இருந்த நாட்களில் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் என்னை பார்க்கலும் மேலான கிரியைகளை நடப்பிப்பான் என்ற வார்த்தையை அந்த நாட்களில் என்ன செய்தார் உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை நம்முடைய கைகளிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் கொடுத்திருக்கிறார். அங்கே நடந்த ஊழியம் என்ன, அவர்கள் போகிற எல்லா இடங்களிலும் என்ன செய்தார் அவர்களை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்து என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் வசனத்தை என்ன செய்தார்
உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் போகிற இடங்களிலும் கூட நம்மை கொண்டு ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். அன்றைக்கு சமாரியா ஸ்திரீ கிணற்றண்டையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்தையும் தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் சொன்னபோது, அந்த ஒரே ஒரு சமாரியா ஸ்திரீ ஊருக்குள்ளே போயிட்டு எனக்கு நடந்த எல்லாவற்றையும் அவர் சொல்லிவிட்டார், அவர் மேசியாதவனோ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கூப்பிட்டு வரா. ஒரே ஒரு ஸ்திரீ தான், ஆனால் ஊரெல்லாம் என்ன செய்கிறா, கூப்பிட்டு வந்துடுறா. அதே போல் இங்கே வருகிறவர்கள் அவர்கள் ஆண்டவருக்குள் பலனடைந்து அவர்கள் வியாதியோடு வருவார்களானால், அவர்கள் சுகம் பெற்று அவர்கள் எந்த ஜெபத்தோடு கூட இந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னால், இதிலிருந்து அவங்க போகும்போது அவர்களுக்குள்ளாக அவர்கள் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வாரானால், கூட்டம் திரளான கூட்டம் நம்மை தேடி என்ன செய்வாங்க, இங்கே வருவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு 4 மாவடியில் யாரையும் கூப்பிட்டா வர்றாங்க, எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஆனால் எல்லா ஜனங்கள் திரளான ஜனங்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. காரணம் என்ன, அங்கே அற்புதங்கள் என்ன செய்யுது, நடக்குது. அதே போல் இந்த இடத்தையும் ஆண்டவர் என்ன செய்யணும், மாற்ற வேண்டும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவருடைய அன்பினாலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் அவரோடு கூட எப்படி பிதாவாகிய தேவனோடு கூட அவருக்கு இருக்கிற அந்த உறவு, அவர் அன்பு பிதாவாகிய தேவனிடத்தில் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அவர் எப்படி செயல்பட்டார், அதே போல நாமும் என்ன செய்யணும், செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு 3வது அதிகாரத்தில், பூமியிலே உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்யுங்க, நாடுங்கள் என்று சொல்லி என்ன செய்து எழுதப்பட்டிருக்கு. நாம் எவ்வளவு நமக்கு ஆஸ்திகள் இருந்தாலும் ஒரு நாளில் நிச்சயமாக நம்ம இதை விட்டு போகும்போது, அங்கே யோபு சொன்னது போல, என் தாயின் கருவிலே நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாக என்ன செய்வேன், அவ்விடத்துக்கு திரும்புவேன் என்று எழுதியிருக்கிறது போல, நிர்வாணியாக தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த இடத்துக்கு திரும்ப போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் அந்த நாட்களில் பிரதான தேவ தூதர்களின் ஆரவாரத்தோடும் வல்லமையோடும் கூட இயேசு கிறிஸ்து வரும்போது, அவருக்கென்று நாம் எதை செய்தோமோ அதுவே நமக்கு பலனாக என்ன செய்யணும், வரும் என்ற அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட கிறிஸ்துவ மேலே இருக்கிற அன்போடு கூட நாம் செயல்படுவோமானால், மற்ற எல்லா காரியமும் நமக்கு இங்கே சொல்லப்படுற எந்த ஆலோசனை நமக்கு என்ன செய்யாது, பாரமாகவே என்ன செய்யாது, தோணவே தோணாது. எல்லாம் நாம் எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய கரத்தில் இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பவுல் சொன்னும்போது கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே, ரோமரில் நாங்கள் வாசிக்கிறோம், எவர்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னது போல, ஆண்டவரே, எங்களுடைய பேச்சில், எங்களுடைய சிந்தையில், ஆண்டவரே, எங்களுடைய ஆத்தும பாரத்தில், எங்களுடைய ஜெப வாழ்க்கையில், ஆண்டவரே, எங்களுடைய வேத தியானத்தில் நாங்கள் உம்மை போல ஆண்டவரே எங்களை மாற்றும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட அன்றைக்கு சீசர்கள் அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே நாங்கள் போதிப்பதிலும் வேத வசன ஜெபத்திலும் நாங்கள் உறுதியாய் தரித்திருப்போம் என்று சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் கடமைக்காக மாத்திரமல்ல, அளவு இங்கே சொல்லப்படுகிற ஆண்டவரே சட்டதிட்டங்களுக்காக அல்ல, ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் அன்போடு கூட ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்களுக்கு நேர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே இந்த விருந்துக்குள் பிரவேசிங்கள் என்று சொல்லி நீ சொல்லும்போது, ஆண்டவரே, அதற்கு ஏற்ற பாத்திரமான ஊழியர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதம் செய்தோம் அல்லவா, பிசாசுகளை ஓட்டினோம் அல்லவா என்று சொன்னாலும், அக்கிரமக்காரர்களை என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள் என்று சொல்லி அவர்களை கைவிடப்பட்ட நிலைமைகளாக இருந்தார்கள். அப்பா, ஆண்டவரே, சவுலுக்கு எந்த விதமான ஆண்டவரே சொப்பனத்தின் மூலமாகவோ தீர்க்கதரிசனத்தின் மூலமாகவோ அவனோடு கூட நீர் பேசவில்லை என்று சொல்ல போது, ஆண்டவரே, அவன் நிலைமை பரிதபிக்கப்பட்டதாக ஆண்டவரே ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீயை நாடி போனான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையாய் நாங்கள் இராதபடி ஒவ்வொரு நாளும் உடைய தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவரே நாங்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. பவுல் ஆண்டவரே நீ பிதாவிடத்தில் இயேசுவிடத்திலே பெற்றுக்கொண்ட ஊழியத்தை அவன் செய்து முடித்தவனாக தீமோத்தேயின் புஸ்தகத்தில் எழுதும்போது, இதோ நல்ல போராட்டத்தை போராடினேன், ஆண்டவரே விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் ஜீவிக்கிடம் எனக்காய் வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி ஆண்டவரே ஒரு நிச்சயத்தோடு கூட பரலோகத்துக்கு ஆண்டவரே போவதற்கு ஆயத்தமாக இருந்தது போல, ஏனோதான என்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் அல்ல,
ஒரு நிச்சயம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே ஜீவனையே கொடுத்த தெய்வம், ஆண்டவரே எங்களுக்கென்று நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்த அந்த தெய்வத்துக்கு மாறாக, அந்த அன்புக்கு மாறாக ஆண்டவரே நாங்களுடைய ஊழியத்தை நாங்கள் அன்போடு கூட செய்ய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் நடக்கிறவான எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வளாகத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய ஆளுகை எல்லா பகுதிகளில் இருக்கட்டும், கட்டட பணியில் இருக்கட்டும், ஊழியத்தில் இருக்கட்டும், மீடியாவில் இருக்கட்டும், அந்த நாளில் செய்தி கொடுக்கிற தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், ஊழியக்காரருடைய பிரயாணங்கள் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.